அதாவது விழிப்புணர்வோடு தூங்கணும்னா உடற்பயிற்சி செய்துவிட்டு தூங்க வேண்டும். விழிப்புணர்வோடு உழைக்கணும், நம்ம வேலை செய்யும்போது விழிப்புணர்வோடு உழைக்கணும். பகலில் வந்து 4 இடத்துக்கு போவோம், நம்ம தொழிலில் வேலை செய்வோம், அப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படின்னா நல்லா உடற்பயிற்சி செஞ்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, விழிப்புணர்வோடு இருப்பீங்க. உதாரணத்துக்கு நல்ல ரோட்டில் நடக்கிறீங்க, இல்லை வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ரொம்ப தூரம் டிரைவிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி செஞ்சுட்டு போங்க. அது உங்களுடைய பாதுகாப்புக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கும். எப்படின்னா நல்லா உடற்பயிற்சி செஞ்சுட்டு போனீங்கன்னாக்கா உடம்பை நல்லா அசைச்சி ஆட்டி அசைச்சி உட்காந்து நிமிந்து உடலை நல்லா தலையெல்லாம் திருப்பி நல்லா யோகாசனம்லாம் பண்ணிவிட்டு நல்லா உடற்பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டிரைவ் பண்ணுறீங்க, ஒரு 2 வீலரில் போகிறீங்க, ஒரு 4 வீலரில் போகிறீங்க அப்படின்னா நல்லா கழுத்து நல்லா அசையும். மேலே பார்க்குறது, கீழே பார்க்குறது, சுற்றி பார்க்குறது, சுற்றும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமே இருக்காது. காரணம் நல்லா உடற்பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் வந்து பயணம் செய்கிறீர்கள், ஒரு வேலை பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது விழிப்புணர்வோடு இருப்பீங்க. ஏன்னா கை காலெலாம் நல்லா அசையும், தலை நல்லா அசையும். பின்னாடி என்ன நடக்குது, முன்னாடி என்ன நடக்குது, மேலே என்ன நடக்குது, கீழே என்ன நடக்குது, பின்னாடி யாராவது வர்றாங்களா, ரோட்டில் போகும்போது பின்னாடி யாராவது வராங்களா, பக்கவாட்டில் யாராவது வராங்களா, இந்த பக்கம் யாராவது வர்றாங்களா, இந்த பக்கம் திரும்ப போகிறோம், அப்போ பின்னாடி பார்க்கணும். அப்போ நமக்கு சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது. தலையை திருப்பி பார்க்குறதில்ல, தலையை 4 பக்கமும் திருப்புறதுல நமக்கு சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு வந்து காலையில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகணும். உடம்பு முழுவதுக்கும் நல்ல வேலை கொடுத்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். கழுத்துக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா என்னாகும், நீங்கள் ஒரு பயணம் செய்கிறீர்கள் அப்படின்னா 4 புறமும் பார்ப்பீங்க, பின்னாடி பார்ப்பீங்க, பின்னாடி ஏதாவது வண்டி வருதா, அல்லது முன்னாடி இருக்கிற கண்ணாடி வழியாக பின்னாடி என்ன வருதுங்கிறத பார்ப்பீங்க, மேலே பார்ப்பீங்க, கீழே பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சிரமமே கிடையாது. ஏன்னா காலையில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க, அதனால் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. விழிப்புணர்வோடு நீங்கள் பயணம் செய்வீர்கள். அது மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையும் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மேலே பார்ப்பீங்க, கீழே பார்ப்பீங்க, உங்கள் கழுத்து நல்லா அசையும், சுதந்திரமாக அசையும். அசைப்பதில் உங்களுக்கு எந்தவித சிரமமும் இருக்காது, சோம்பேறித்தனமும் இருக்காது. அப்போ விழிப்புணர்வோட ஒரு விபத்து ஏற்படாது, ஒரு கவனக்குறைவால் விபத்து ஏற்படாது. அதே நீங்கள் உடற்பயிற்சி செய்யவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுறீங்க, இந்த பக்கம் திரும்புறதுக்கு உங்கள் கழுத்துக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். நல்லா கழுத்துக்கெல்லாம் எக்ஸசைஸ் கொடுக்கணும், கழுத்துக்கு நல்லா எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு விழிப்புணர்வை தரும். கண்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், கண்களை சுழட்டணும், சுற்றணும், அப்படி கண்களை சுற்றி எக்ஸசைஸ் பண்ணணும், யோகாசனம் பண்ணணும். கழுத்துக்கு நல்ல ஒரு 360 டிகிரியில் கழுத்தை நல்லா திருப்பி வளைச்சி நல்ல கழுத்துக்கு எக்ஸசைஸ். இதுதான் வந்து விழிப்புணர்வோடு இருப்பதற்கு ரொம்ப உதவும். ஒரு பயணம் செய்கிறீர்கள், அப்போ கழுத்து நல்லா இந்த பக்கம் திரும்புறதுக்கு அந்த பக்கம் திரும்புறதுக்கு. நீங்கள் சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா இந்த பக்கம் வர்ற வண்டி தெரியாது, அந்த பக்கம் வர்ற வண்டி தெரியாது, பின்னாடி வர்ற வண்டி தெரியாது. நிறைய பேர் கண்ணாடி கூட பார்க்க மாட்டாங்க, காரணம் சோம்பேறித்தனம். கண்ணாடியை பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனம், தலையை திருப்பி பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனம், பக்கத்தில் வண்டி வருது அதை கவனிக்கிறதுல இவங்களுக்கு சோம்பேறித்தனம். அதனால் நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா அது வந்து விபரீதமாக முடிந்துவிடும். அது நீங்கள் உங்கள் பாதுகாப்பே நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்போ தொழிலில் விபத்து எப்படி வேணாலும் நடக்கலாம், ஒரு கவனக்குறைவு, அங்கே வர்றதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருவீங்க. காரணம் அந்த பக்கம் தலையை திருப்பி பார்க்குறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம். பின்னாடி ஒரு வண்டி வருது, அதை முன்னாடி இருக்கிற கண்ணாடி வழியாக பார்க்குறது கூட உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம். காரணம் உங்கள் தலையை திருப்பி அந்த கண்ணாடியை பார்க்குறதுல உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதனால் ஒரு விபத்து நடந்தது, பின்னாடி வர்ற வண்டியை கவனிக்காமல் ஒரு விபத்து நடந்துருது, அதில் நீங்கள் செத்தே போயிடுறீங்க. அதாவது ரொம்ப உடல் ஊனம் பலமாக அடிபட்டுருது. எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்கள். ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன எக்ஸசைஸ், காலையில் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா முற்றும் பார்த்துருப்பீங்க. பின்னாடி வர்ற வண்டி, முன்னாடி வர்ற வண்டி, பக்கவாட்டில் வர்ற வண்டி எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதுகாப்பாக ஓட்டுவீங்க வண்டியை. அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, அங்கே இங்கேயும் பார்த்து நல்ல கவனமாக உங்கள் வேலையை செய்வீங்க, வேலையும் விறுவிறுப்பாக நடக்கும். அந்த மாதிரி உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடம்பு நல்லா சுற்றி நல்லா இயங்கும். திரும்புறது, குனிகிறது, நிமிர்றது, உட்கார்றது, எந்திக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, கைகளை வச்சு வேலை செய்கிறது எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கும், வேலையும் நல்லா நடக்கும். நீங்கள் உடற்பயிற்சியே செய்யலைன்னா தயங்கும், ஒரு திரும்புறதுக்கு, குனிகிறதுக்கு, உட்கார்றதுக்கு, எழுந்துறதுக்கு உடம்பு தயக்கம் காட்டும். அதனால் விழிப்புணர்வோடு உழைப்பதற்கு விழிப்புணர்வோடு உழைப்பதற்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி விழிப்புணர்வோடு தூங்குவதற்கும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்கும்போதும் புரண்டு படுக்கணும், சுற்றி முற்றி படுக்கணும், பெட்லெலாம் படுக்கக்கூடாது, உடம்பு கெட்டு போயிடும். உடம்புல உள்ள வலி, உழைப்பினால் ஏற்பட்ட வலி வந்து தூங்குனா உடம்பை விட்டு வெளியே போகணும். அப்படின்னா கடினமான ஒரு சமதள பரப்பில் தான் படுக்கணும். நீங்கள் வந்து மெத்தையில் படுத்திங்கன்னா உடம்புல உள்ள வலி உடம்புலே தான் தங்கும்.
உடம்பு மேலும் வலி அதிகரிக்கும். அதனால் வந்து கடினமான சமதள பரப்பில் படுக்கணும். புரண்டு புரண்டு படுக்கணும். அதுதான் தூக்கத்தில் உள்ள விழிப்புணர்வு. புரடுறதுக்கே சோம்பேறித்தனப்படுவாங்க. புரண்டு மல்லாக்க படுக்கிறதுக்கே சோம்பேறித்தனம், குப்புற படுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், விட்டத்தை பார்த்து படுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். நிறைய பேர் பார்த்தா ஒரே நிலையில் தான் படுப்பாங்க. காரணம் ஒன்று குண்டாக இருப்பாங்க, அதனால் புரள முடியாது. ஒல்லியாக இருக்கிறவங்க தான் சுற்றி சுற்றி படுப்பாங்க, புரண்டு புரண்டு படுப்பாங்க. அப்போது உடம்புல எல்லா பகுதிக்கும் அழுத்தம் கிடச்சி உடம்புல உள்ள வலி வந்து உடம்பை விட்டு வெளியே போகும். மறுநாள் வந்து நல்லா நிம்மதியாக தூங்கணும்பா, உடம்புல ஒரு வலி இல்லை அப்படிங்கிற அந்த சுற்றி படுக்கணுன்னா உடம்பு ஒல்லியாக இருக்கணும். நீங்கள் குண்டாக இருக்கீங்கண்ணே, என்னாலாம் புரள முடியப்பா, இப்படி தான் படுப்பேன், இப்போ படுக்கிறேன்னா இப்போ சாஞ்சோம்னா அவ்வளோதான், என்னால் ஒரு பக்கமாக கூட சாஞ்சு படுக்க முடியாது, இந்த பக்கம் சாஞ்சு படுக்க முடியாது, தலை குப்புற அதாவது மார்பு தரையில் படுற மாதிரி அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் உடம்பு இருக்கிற வெயிட்டுக்கு என்னால் படுத்தமாக எந்திரிச்சோமா அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலமை இருக்குது. அப்போ ஒருத்தர் நல்லா சுற்றி படுக்கணும், புரண்டு படுக்கணும். இப்படி தான் படுக்கணும், அப்படி படுக்கக்கூடாது, இப்படி படுக்கக்கூடாது அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு படுக்கவே படுக்காதீங்க. எப்படி வேணாலும் படுக்கலாம். ஆனால் எப்படி படுக்கக்கூடாதுன்னா, நீங்கள் இப்போ வந்து ஒருத்தர் இப்படி படுப்பார், மேல் நோக்கி பார்த்துட்டே படுக்கிறாருன்னு வைங்க, மார்பு மேல் திசையை நோக்கி இருக்குது, அதே மாதிரி தான் படுப்பார். 8 மணி நேரம் 7 மணி நேரமும் அதே மாதிரி தான் படுப்பார். அப்படி படுக்கக்கூடாது. ஒரு மாற்றம், ஒரு புதுமை, தூங்குவதில் புதுமை, தூங்குகிற நிலைகளில் புதுமை. கொஞ்ச நேரம் சாஞ்சு படுக்கிறியா, ஒரு தலைபட்சமாக ஒரு பக்கமாக சரிஞ்சு படுக்கிறியா, இன்னும் கொஞ்ச நேரம் வந்து உன் மார்பு தரையில் படணும், வயிறு தரையில் படணும், முதுகு மேலே நோக்கி இருக்கணும், அப்படி கொஞ்சம் நேரம் படு. அப்புறமா வந்து முதுகு கீழே இருக்கணும், மார்பு மேலே நோக்கி இருக்கணும், அப்படி கொஞ்சம் நேரம் படுக்கணும் ஒரு பக்கமாக. அப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் சாஞ்சு படுக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் சாஞ்சு படுக்கணும். இந்த மாதிரி எப்படியெல்லாம் படுக்க முடியுமோ படு. ஒரே மாதிரி அது கற்பனையே இல்லாத தூக்கம். அதில் கற்பனை வளமே இல்லை. கற்பனை செய்வதற்கு உடம்பு சுதந்திரமாக இயங்கணும். உடல் அசைவுகளில் கற்பனை, உடல் அசைவுகளில் புதுமை. குண்டாக இருக்கிறவங்க நடக்கவே அவங்களால முடியாது, இயங்கவே முடியாது, குனிய முடியாது, நிற்க முடியாது, நிமிர முடியாது, எப்படா படுக்கலாம் அப்படி தான் தோணும். அப்போ அவங்க உடல் அசைவுகளில் புதுமை இல்லை, உடல் அசைவுகளில் கற்பனை இல்லை. உடம்பு ஒல்லியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குனிவாங்க, நிமிருவாங்க, உட்காருவாங்க, எந்திப்பாங்க, குதிப்பாங்க, பாய்வாங்க, ஓடுவாங்க, சாடுவாங்க, சிரமமே இல்லை. ஏன்னா உடம்பு வெயிட்டு கம்மியாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். உடல் அசைவுகளில் கற்பனை திறன், உடல் அசைவுகளில் புதுமை. உடல் ஒல்லியாக இருந்ததுன்னா, உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா, அப்போ அவங்க வந்து உழைக்கும்போது, விழிக்கின்ற நேரத்தில், நடக்கும்போது, இயங்கும்போது நல்ல புதுமையாக இருக்கும். அவங்க நினச்சதை பண்ணுவாங்க. ஓடுவாங்க, சாடுவாங்க, மெதுவாக நடப்பாங்க, வேகமாக நடப்பாங்க, உட்காருவாங்க, எந்திப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. புதுமை, செழுமை. அதுவே குண்டாயிடுச்சுன்னா உட்கார முடியாது, நிமிர முடியாது, படுத்தா தேவலான்னு தோணும். எப்படா வீட்டுக்கு போவோம், படுப்போம், சாய்வோம். சாய்ஞ்சாலும் ஒரே மாதிரி தான் படுப்பாங்க. அதனால் புரண்டு படுக்கணும். இந்த பக்கம் ஒரே நிலையில் அரை மணி நேரத்துக்கு மேலே படுக்க முடியாது, படுக்கக்கூடாது. நல்லா தூங்கணும், அரை மணி நேரம் நல்லா தூங்கணுமா, இப்போ குப்புறப்படுத்திக்கிட்டு அரை மணி நேரம் நல்லா தூங்கணும். அப்படியே அப்புறம் டக்குன்னு முடிச்சுட்டு அந்த பொசிஷனை மாற்றணும். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா தூங்கணும், அப்புறம் பொசிஷனை மாற்றணும். இப்படி சுற்றி தூங்கணும், சுற்றி புரண்டு தூங்கணும். அதான் வந்து கிரியேட்டர். தூங்குவதில் கற்பனை திறன், தூக்கத்துலேயும் கற்பனை திறன். ஒரே மாதிரி பார்த்தா போர் அடிக்கும். அதனால் வந்து ஒரு குழந்தைகளை போல் படுக்கணும். குழந்தைகள் பார்த்திங்கன்னா உருண்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. எவ்வளோ கற்பனை திறன் பாருங்கள், புதுமை. அது காரணம்னா தூக்கத்தில் புதுமை. அதுவே குண்டான குழந்தையாக இருந்தால் படுத்த மேனிக்கு தான் கிடக்கும். அதனால் தூக்கத்தில் விழிப்புணர்வோடு இருக்குன்னா உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு படுக்கணும். உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு நம்ம வேலைக்கு போனால் நம்ம விழிப்புணர்வோடு இருப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம். அப்போ நீ உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு தூங்குனா தூக்கத்தில் ஒரு சுறுசுறுப்பாக தூங்குறோம். புரண்டு படுக்கிறது, இந்த பக்கம் புரட்டுறது, அந்த பக்கம் புரட்டுறது. ஆனால் புரளும்போது சுயநனவு இருக்கணும். ஒரு உடம்போட பொசிஷனை மாற்றும் போது நம்ம சுயநனவு இல்லாமலே நம்ம வந்து புரண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொத்துன்னு விழுந்துருவாங்க, கட்டிலேருந்து பொத்துன்னு விழுந்துருவாங்க. சுயநனவு புரளும்போது நம்ம உடம்பை மாற்றணும் அப்படிங்கும்போது நமக்கு சுயநனவு வந்துடணும். உடம்பை மாற்றின உடனே, பொசிஷனை மாற்றின உடனே, அந்த படுக்கின்ற நிலையை மாற்றியவுடன் அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடணும்.
இது வரைக்கும் மேலே பார்த்துக்கிட்டு தூங்கணும். அதாவது மேலே பார்த்துக்கிட்டுனா கண்ணை மூடி தான் இருப்போம். ஆனால் நம்முடைய கண்கள் வந்து மேல் நோக்கிய திசையில் இருக்கும், மார்பு மேல் நோக்கிய திசையில் இருக்கும். இப்படி ஒரு அரை மணி நேரம் படுக்கிறோமா, நல்லா தூங்குகிறோம், அசந்து தூங்குகிறோம். அப்புறம் வந்து பொசிஷனை மாற்றணும். ஒரு சைடாக படுக்கலாம், முதுகை வந்து தெரிகிற முதுகும் வயிறும் வெளியே தெரிகிற மாதிரி ஒரு சைடாக, ஒரு கை வந்து தரையில் படுற மாதிரி ஒரு சைடாக படுக்கலாம். அந்த பொசிஷனை மாற்றும் போது நாம் தான் முடிவு எடுக்கிறோம். சுயநனம் வரணும், அப்புறம் திரும்ப தூங்க ஆரம்பிக்கணும். அதனால தான் வந்து நிறைய பேர் புரண்டு படுத்தாலும் கீழே விட மாட்டாங்க, ஒட்டில் படுப்பாங்க. ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஜன்னல் வர சைடில் மேலே ஒரு சின்னது இருக்கும், அது மேலாம் படுப்பாங்க. நான்லாம் அப்படி தான் படுப்பேன், ஏன்னா அங்கே தான் யாரும் எழுப்ப மாட்டாங்க இந்த அன்ரிசர்வ்டில் வரும்போது. ஆனால் எனக்கு வந்து கீழே விழுந்துருவோங்கிற பயம் கிடையாது. ஏன்னா நான் வந்து புரளும் போது எனக்கு சுயநனம் வந்துடும், நல்லா தூங்குவேன். அதே நேரத்தில் புரண்டு படுக்கும்போது எனக்கு சுயநனம் வந்துடும் திரும்ப. அதனால் வந்து எனக்கு கீழே விட மாட்டேன், என்ன அறியாமல் எனக்கு கீழே விட மாட்டேங்கிற அந்த நினப்பு எனக்கு இருக்கும். தூக்கத்திலே நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி நைட்டு நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சுட்டு படுத்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக உடம்பு ஃபுல்லாக ரத்தம் போகும். தூக்கத்தின் போது உடம்பு நல்ல ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டான்னு காலைல எழுந்திரிச்சிருவீங்க. நீங்கள் நல்லா தூங்குறவங்க சீக்கிரமாக உடனே எந்திக்கணும்னு எப்போ வேணாலும் எழுந்திரிச்சிருவாங்க. நல்லா தூங்க தெரியாதவங்க, உழைக்க தெரியாத சோம்பேறிகள், தூங்க தெரியாத சோம்பேறிகள், இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் தூங்க தெரியாத சோம்பேறிகள்லாம் இருக்காங்க. தூங்குவதும் ஒரு உழைப்பு தான். சுறுசுறுப்பாக உழைக்கணும், சுறுசுறுப்பாக தூங்கணும், விழிப்புணர்வோடு தூங்கணும். தூங்குவதற்கும் கற்பனை திறன் தேவை. தூங்குவதிலும் புதுமை இருக்கிறது, புதுமையை தேட வேண்டும். தூங்குவதிலும் புதுமையை தேட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா குளிச்சுட்டு தூங்கணும். ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி குளிச்சுட்டு தூங்க போகணும். ஒரு 7 மணிக்கே சாப்பிட்றணும். 9 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 7 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். அப்புறம் வந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு தூங்க போகணும். அப்போ தான் வந்து புரண்டு படுப்பீங்க. கழுத்து அந்த பக்கம் திருப்பி ஒரு கழிச்சு படுப்பீங்க, அப்படி படுப்பீங்க, இப்படி படுப்பீங்க. எப்படி வேணாலும் படுக்கலாம். இப்படி படுக்கக்கூடாது, அப்படி படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூங்குறவங்கள போய் பயமுறுத்தாதீங்க. மேல் நோக்கி படுக்கக்கூடாது, இப்போ குப்புற தான் படுக்கணும், பொம்பளைங்க இப்படி படுக்கக்கூடாது, அப்படி தான் படுக்கணும், இப்படி தூங்குறவங்கள பயமுறுத்தாதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஆசை வரும், இப்படி படுக்கலாம்ங்கிற ஒரு ஆசை வரும். அதுக்கு போய் தடை போடாதீங்க. அதை போய் அந்த நேரத்தில் போய் இப்படி படுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தூக்கமே கலைஞ்சிடும். அந்த பயத்தில் தூக்கமே கலைஞ்சி போயிடும். அதனால் சுதந்திரமாக படுத்து தூங்குங்க. அதனால் அதே நேரத்தில் காலை எங்கே நீட்டி படுக்கணும். இப்போ நீங்கள் காலில் முழிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கால் இருக்கிற திசையில் சூரியன் இருக்கக்கூடாது. சூரியன் இருக்கிற திசையில் கால் நீட்டி படுக்காதீங்க. நீங்கள் விழிக்கும் பொழுது அந்த திசையில் சூரியன் இருக்கக்கூடாது. கண் விழித்து பார்க்கும்போது அந்த திசையில் உங்கள் தலை தான் இருக்கணும், கால் இருக்கக்கூடாது. அது ஒரு மரியாதை குறைவு. சூரியனுக்கு மரியாதை கொடுங்க, இவ்வளோ தான்.